எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான். பார்க்கலாமா? இன்றைக்கி நான் மண் பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறேன். ஸோ தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் சோம்பை விட்டு பொரிய விடுங்க. ஓகேவா? நல்லா சோம்பு பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக நறுக்கி அதையும் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விட்டு நல்லா அதையும் வதக்குங்க. பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கிள்ளி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுருங்க. நல்லா கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்குறேன். பாருங்கள், வதங்கட்டும். கொஞ்சம் மூடி வச்சுருவோம். நல்லா வதங்கி வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பார்த்திங்களா, நல்லா வதங்கிருச்சுல்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் நான் சொன்னல 1/2 கிலோ, அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் இதில் கலந்து விடுறேங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. சிக்கன் அதில் நல்லா கிளறி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், பாருங்களேன், பாத்திரத்தில் நம்ம போட்டோன்னே அந்த ஹீட்டில் அந்த சிக்கன் எப்படி சுருண்டு வருதுன்னு பாருங்கள். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், நல்லா சிக்கன் சுருண்டுருச்சா? இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. உப்பு சேர்த்துக்கலாமா? உப்பை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை மூடி வச்சுடுங்க. நல்லா வெந்து வரட்டும். எண்ணெயிலலாம் சுருண்டு வரட்டும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா, தண்ணி நம்ம எதுவும் சேர்க்கலை. அதில் உள்ள தண்ணி தான் வருது. ஸோ இதுவே நமக்கு போதும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி வச்சோடனே அது நல்லா சுருண்டு வெந்து வரட்டும். அந்த தண்ணியிலையே வெந்து வந்துடும். நம்ம வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேணாங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் ரெடி ஆயிரும். நம்ம சிக்கன் எடுத்தோன்னே என்ன செய்யணும் யோசிக்கவே வேணாங்க. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் இந்த சிக்கன் ரெடி ஆகிடுங்க. செய்யுங்க. உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், அந்த எண்ணெயிலே வெந்து வரும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால அந்த சிக்கனோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. அதுவும் நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறனால இன்னும் அதோடய டேஸ்ட்டு அசத்தலை தாங்க இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.